இல்லாம கொடுக்க. 10 லிட்டர் பால் கறக்கிற மாடுல 100 லிட்டர் பால் கறக்குறாங்களா அமெரிக்கால? இந்தியா சிச்சுவேஷன் எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு? நீங்க இதெல்லாம் யாரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம விஷா கொடுத்தாலும் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம். நம்ம பாப்புலேஷன் ஜனத்தொகை ஜாஸ்தி இருக்கு. இதை பத்தி யோசிக்கிறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது. மீதி எல்லாம் நாடகம் ஆடுறதுக்கு நம்ம டைம் இருக்கு. சொசைட்டி நான் சொல்றேன், அது இதுக்கு யார் போனானா அவனுக்கு எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டான். எங்களுக்கு யாரும் சப்போர்ட்டும் இல்லை இன்னைக்கு. மேடம் மல்லிகா பத்ரி நான் சொல்றேன், எங்களுக்கு யாருக்கும் சப்போர்ட் இல்லாத போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணா அதே கிரேட் பண்ணிட்டு இருக்கும். இந்த சப்போர்ட் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு ஃபாதர் ஆஃப் எ சர்ச் பிரீஸ்ட் காலைல வாக்கிங் போயிட்டு இருந்தாரா சீஷோர்ல. சில சீசன்ல நிறைய சில்வர் ஃபிஷ் இந்த அலையால நிக்கும் எதிரில் அந்த சாண்ட் பீச். ப்ரீவியஸ் நைட்டு நிறைய அலை வந்ததுனால இந்த சில்வர் ஃபிஷ் எல்லாம் மேலே வந்துட்டு அலை போகும்போது ஃபிஷ் எல்லாம் இதுல இருக்கும் மண்ணில். அப்படியே அது காலை அதுக்கு தண்ணிக்கு போல இன்னைக்கு என்ன சத்து போயிடும். நிறைய சில்வர் ஃபிஷ் வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஃபார் லைஃப். they were dying. This father on the morning walk, he was seeing so many fish are wriggling out. Hundreds of thousands of silver fish washed on the shore. How can you save their life? He said, my dear boy, please wait. Again he takes another silver fish, throws back to the water. He says, this life matters. Even if we make a difference in one life, that matters. ஒரு லைஃப நீங்க சேவ் பண்ணீங்கன்னா 1000 லைஃப் சேவ் பண்ண முடியல. 10,000 லைஃப் நம்ம அப்படி உட்கார்ந்து இருக்கோம். 40,000 குழந்தை என்னையா 5 குழந்தை சத்துட்டா 40,000 குழந்தை சத்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஆளுகள் சொல்ல, இங்கே உலக சுகாதார கணக்குப்படி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கணக்குப்படி, லேட்டஸ்ட் WHO, யூனிசெஃப், யுனெஸ்கோ எல்லாரும் இங்க மால்நியூட்ரிஷன் அனிமியா பெரிய கான்ஃபரன்ஸ் சென்னையில நடந்துச்சு. லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன கணக்குப்படி 498 சில்ட்ரன் தமிழ்நாடு இது கொடுத்திருக்காங்க கணக்கு பர் டே சத்துட்டு இருக்கு. இந்த WHO ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 498 சில்ட்ரன். தமிழ்நாடு பீப்புள் 498 தான் இங்க சாருதையா, இந்தியால 10,000 குழந்தைகளை சத்துட்டு இருக்காங்க. அதுல நம்ம கணக்கு சாதாரணம். ஏன்னா யூபியில 2000 குழந்தைக்கு சாடுறாங்க ஒரு நாளைக்கு, எம்பியில 2100 சாறாங்க. அந்த மாநிலத்தை கம்பேர் பண்ண நம்ம 500 குழந்தை சத்திடலாம் சாதாரண. இட் இஸ் நாட் ஏ பிக் ஃபிகர். இப்ப ஒரு லைஃப் சேவ் பண்ணாலோ இட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ். அந்த போராட்டம் தான் DX இன்னைக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற போராட்டம் அதுதான். Even if we make small difference on health, improvement on health, small difference in prevention, small difference to fight malnutrition anemia, small difference to save even one life matters. One life, every life matters, every life is worth, every life is equal in the eyes of God. கடவுளுக்கு எல்லா லைஃபும் ஒண்ணுதான். இதெல்லாம் சாதாரண லைஃப், இது போனோம், இதெல்லாம் மிட் லெவல் இது அப்படி நினைச்சிட்டு இல்லை. கடவுள் பாயிண்ட் ஆஃப் எல்லா லைஃப் இஸ் ஈக்குவல், ஆல் லைஃப் இஸ் ஈக்குவல். லைஃப் இஸ் ஏ லைஃப். தெர் இஸ் நோ லைஃப் டு எ ரிச் மேன் ஒன் லைஃப், புவர் மேன் அனதர் லைஃப். ஒரு ஆளுக்கு ஒரு ஆத்மா இருக்கா? பெரியவனுக்கு பெரிய லெவல் ஆத்மா, சாதாரணவனுக்கு சாதாரண, எல்லாருக்கும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான். அது கடவுளை ஈக்குவலா கொடுத்திருக்காங்க. Soul is one. There is no different souls. Different levels of in the sense rich soul, poor soul, middle class soul, illiterate soul, literate soul, Hindu soul, Christian soul, Muslim. இதெல்லாம் நம்ம பண்ணது. Soul is a soul.
in the eyes of God. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என்ல என்ன போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம், பெரிய லெவல்ல ஒரு புரட்சி. அதான் நாம இன்னைக்கு இந்த புரட்சியா வெல்னஸ் ரெவல்யூஷன் என்ன சொல்றோம், ஒரு பெரிய ஆரோக்கிய புரட்சியா பெரிய லெவல்ல தொழிலாது கொண்டு போக முடியும். அதுதான் நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு தொழில் பண்றவங்களுக்கு, அதான் நான் சொன்னேன் இல்லையா, பீடி சிகரெட்டு கடை போடுறாங்க. போடாதீங்க நான் சொல்ல, அது நம்ம தடுக்க முடியாது. எனக்கு சாராய கடை போடாதுன்னு நம்ம தடுக்க முடியாது. லா இருக்கு, லீகலி இட் இஸ் அலௌட், லிக்கர் இஸ் அலௌட், ட்ரிங்கிங் இஸ் அலௌட், அண்ட் ஹூ ஆர் வி டு டாக்? கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கேட்கறாங்க மெனி திங்ஸுக்கு. இன்னைக்கு எல்லாத விட்டு ஆம்பளை கல்யாணம் பண்ணலாம்னு கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டி கேட்கறாங்க. அது நடந்தது இருக்கு. சேம் செக்ஸ் மேரேஜ் இஸ் many countries now legalized. Why I am telling is nama we cannot, something is we know that it is not natural, it is not good, it is cannot be accepted, law accepts. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய திங் லா அக்செப்ட் பண்றது நம்ம தடுக்க முடியாது. இன்னைக்கு நம்மட ஒரு நல்ல வழி இருக்கு, நல்ல ப்ராடக்ட் இருக்கு, நல்ல தொழில் இருக்கு, இது நல்லது செய்வீங்க. இப்ப நீங்க பீடி சிகரெட் வித்துட்டு பணம் பண்றதோட ஆர்ஜிஜிஎல் ஸ்பிர்லினா முறிஞ்சி வித்து பணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணிய கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்குன்னு தான் நான் சொல்றேன். புரிஞ்சுச்சா? புண்ணிய கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். ஏன்னா அதுல நிறைய பேரை ஹெல்த் நீங்க ஸ்பாயில் பண்றீங்க வியாபாரம் பண்ணி. ஆனா அதுல லாபம் இருக்க பண்றோம். இன்னைக்கு இது ஒரு இதே வியாபாரம் கொஞ்சம் மாத்தி ஸ்பிர்லினா ஏன் நீங்க விற்க கூடாது, ஏன் ப்ரமோட் பண்ணக்கூடாது, ஒரு குறிக்கோளோட உங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கும் நல்லது, சொசைட்டில ஆரோக்கிய முன்னேற்றத்துக்கும் நல்லது. அதுதான் நம்ம பெரிய போராட்டம். அதுதான் why wellness as the cause for future entrepreneurs. And I am very happy that my wife has turned to be a wellness doctor than an illness doctor. She opened her mind to do wellness profession than the illness profession. இன்னைக்கு நம்ம டிஎக்ஸ்என்னோட பவர் அதுதான். இன்னைக்கு பிரிவென்ஷனுக்கு யாரும் ரெடி இல்லை. இது ஒரு பெரிய இன்னைக்கு என்ன சொல்றேன்னா வியாதியை தடுக்கிறது என்ன சொல்றோம், பிரிவென்ஷன் என்ன சொல்றோம், இம்யூனிட்டி என்ன சொல்றோம். இன்னைக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ற இண்டிவிஜுவல்ஸோ ஆர்கனைசேஷன் ரொம்ப கம்மி. இதனால எங்களுக்கு வர்த்தம் கிடையாது. சொசைட்டி அப்படிதான் இருக்கு, போராடிட்டே இருக்கும். கடந்த 11 வருஷத்துல இருந்து எல்லா நாடுக்கும் நம்ம போயிட்டு பண்ணி இருக்கிற போராட்டம் ஒண்ணுதான், வியாதியா தடுக்க முடியும். வியாதியை தடுக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம நலவாழ்வு, ஹெல்த், பிரிவென்ஷன், இன்னைக்கு என்ன சொல்றீங்க, நியூட்ரிஷன் வெரி கிரிட்டிக்கல். இன்னைக்கு நியூட்ரிஷன் இஸ் அப், டிசீஸ் இஸ் டவுன். இப்ப நம்ம give a big hand to Mrs. Mallika Badrinath. She is here now. She is a celebrity. I think Mallika Badrinath or Mani Sridhar சொல்லும்போது she is he told me our household know him in Tamil Nadu. தமிழ்நாடுல அவர் சமையல் புத்தகம் இல்லாத வீடு இல்லைன்னு சொன்னாரு. கிச்சன் குவீன் வாட் எவர் இட் மே பி. நீங்க எல்லா டிவி சேனல்ல பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு I was surprised. I was not knowing that she is a qualified nutritionist. She is a BSc nutrition from Stella Maris, I am told. Salem Sharda. Oh, give me back. Salem Sharda College. இங்க very good, very good, very good. Salem Sharda College. உங்க ஊர் மேடம் பாருங்க. இந்த உங்களுக்கு பெரிய பெருமை இருக்குன்னா இன்னைக்கு she is a celebrity in this and it's good. நீங்க இன்னைக்கு என்ன ஒரு நியூட்ரிஷன் இஸ் வெரி கிரிட்டிக்கல். எகைன் நம்ம அதுதான் இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல எம்பசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நியூட்ரிஷன் எப்போ நம்ம உடம்புல நல்லதா, அதை நீங்க நம்ப மாட்டீங்க. 25 ஸ்பிருலினா I am loading every day. 16.8 my hemoglobin. I am reversing my aging process
my number one enemy to reverse my aging, my wife. She says, if you become younger, then I also have to become younger. I cannot compete, you reduce it. Become old. So, I feel that I have reversed my aging process last 10 years, 11 years in DXN. I am very happy about that. That is again what is thrilling me. நிறைய பேர் கேட்குறாங்க, வாட் இஸ் யுவர் எனர்ஜி, வாட் இஸ் த சீக்ரெட், இவ்வளோ ஒர்க் பண்ணீங்க, இவ்வளோ ஒர்க் பண்ணுங்க, அங்கே ஓடுறீங்க, இங்கே சின்ன பையன் மாதிரி 20 வயசுல நான் இவ்வளோ ஓடுதில்லை, அதுக்கு ஜாஸ்தி நான் ஓடிட்டு இருக்கேன். எப்படி இருக்கா, அது எங்கேருந்து வருது? ஒன்லி திங் இஸ், ஆஸ் ஐ டோல்ட் யூ, ஐ இனஃப் லோட் ஆல் திஸ். தட் இஸ் த சீக்ரெட். செகண்ட்லி, ஒரு நல்ல காரியம் செய்யறது எனக்கு மன நிம்மதி இருக்கு. நான் சொன்னேன்லே உங்களுக்கு, கோயிலுக்கு போறதோட கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு நான் கோயிலுக்கு போறேன். நான் கடவுள் நம்புறேன், நான் நாஸ்திகன் கிடையாது. பட் இன்னைக்கு கடவுளோட என்ன பிரார்த்தனை என்னன்னா, உன்னகிட்ட வந்து எனக்கு டைம் வேஸ்ட் பண்றதோட ஒரு லைஃப் சேவ் பண்ற எனக்கு சக்தி கொடுந்து நான் அப்புறம் வீட்டிலேயே பிரார்த்தனை. அது உன்னால உன்னை தூத்தனா நான் பண்ணிட்டு இருக்கேன். தேவதூதங்கள் தூதர் சொல்றீங்க இல்லையா, உன்னை தூத்தனா என்ன எடுத்துக்கோ. நீ வந்து உன்ன வேலை நான் செய்யறேன், அதுக்கு எனக்கு சக்தி கூட வந்துதான் பிரார்த்தனை பண்றேன். வீட்டுல இந்த பூஜை பண்ற டைமு கூட டிஎக்ஸ்என் ப்ரொமோஷனுங்க. இன்னைக்கு டிஎக்ஸ்என் பத்தி யாராவது போன் பண்ணாங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்டோட டிஎக்ஸ்என் வளர்த்ததுனால்தான் இன்னைக்கு. த ரீசன் இஸ் ஒன் சொல்றேன், ஐ ஆம் ஹெல்த் இஸ் எ கிரேட் காஸ். தட் இஸ் எ இமோஷனல் காஸ். ஹெல்த் எல்லாருக்கும் தேவை, அது ஒண்ணு. ரெண்டாவது ஃப்ரீடம். ஹெல்த் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம், டைம் ஃப்ரீடம், தீஸ் ஆர் வெரி கிரிட்டிக்கல் மனுஷன். அது இல்லைன்னா நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை நடத்த முடியாது. அந்த ஃப்ரீடமுக்கு அது இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு உலகம் முழுக்கம் போராடி இருக்கோம்னா, இன்னைக்கு ஐ எம் ஷுவர் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் காட் ஃப்ரீடம் ஃப்ரம் அவர் mission, working for others. But working for yourself and working for others will make the difference. I was working for others while I was professor of economics. Not that I hated teaching, not that I didn't want to be a teacher. I loved teaching, and today what I am doing is teaching and training, teaching and training, teaching and training. I love it. அப்படியே அதை நான் எனக்கு டீச்சிங் ட்ரைனிங்ல எனக்கு பிடிக்காத நான் டிஎக்ஷனுக்கு வரல. டீச்சிங் ட்ரைனிங் ஜாஸ்தி பிடிச்சனாலதான் 4 பேரு கிளாஸ் ரூம்ல 10, 20, 40 ஸ்டூடெண்ட் டீச் பண்ணக்கூடாது, உலகமே ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து டீச் பண்ண வந்ததான் நான் இதுக்கு வந்தேன். உலகமே. இப்ப பாருங்க, whole Tamil Nadu is here. So whole Tamil Nadu is my classroom now today. Yeah, whole Tamil Nadu is my classroom. Kerala and Karnataka is there. A sample. Again, the samples are there. Sample for the sample test. 2 people from Kerala and Karnataka. அப்படியே அது இன்னைக்கு டீச்சிங்க வெறுப்பலை விட்டோ வேண்டான்னு சொல்லிட்டோ நான் வரல. இது அதோட பெரிய டீச்சிங் பண்ணதான் வந்தேன். இன்னைக்கு எனக்கு பெருமை என்னன்னா, என்ன டீச்சிங் அண்ட் ஃபை மை ஃப்ரீடம், ஃபைனான்சியல் ஃப்ரீடம், பொருளாதார சுதந்திரம். இன்னைக்கு ஒரு எம்ப்ளாயியாவது பொருளாதார சுதந்திரம் நீங்க வாங்க முடியாது. உங்களால எவ்வளவு பேர் எம்ப்ளாயின்னு எனக்கு தெரியல. எம்ப்ளாயி ஆயிட்டு நீங்க எந்த காலத்துக்கு பொருளாதார சுதந்திரம் வாங்க முடியாது. என்டர்பிரனர் ஆனாலும் கன்வென்ஷனல் பிசினஸ் நிறைய பேருக்கு பொருளாதார சுதந்திரம் வராது, நிறைய பாடுபடணும். இப்ப நம்ம ரன் த நர்சிங் ஹோம்ல என்ன பண்ணோம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு இது 25-30 எம்ப்ளாயிஸ் இருந்தாலும் எல்லாம் மேனேஜ் பண்றது. கன்வென்ஷனல் பிசினஸ், எம்ப்ளாயிஸ் ப்ராப்ளம். அண்ட் இன்னைக்கு எவ்வளவு பேரு டெட் கிரைசிஸ், எவ்வளவு பேர் தற்கொலை பண்றாங்க கடன்னால. கடன் இல்லாத வாழணும் வந்துதான் நான் டிஎக்ஷன் வந்தேன். அது இன்னொரு குறிக்கோள். கடன் ஒரு பெரிய இது நான் ஒரு பெரிய ஆத்தரோட ஒரு புக் நான் படிச்சேன், டெட் ஃப்ரீ லைஃப். த ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கிங் ஃபார் யுவர் செல்ஃப், ஆஸ் யூ நோ தட் டு கம் அவுட் வித் டோட்டல்
freedom without any loans, without any debt, without any financial crisis. எவ்வளவு பேருக்கு ஃபைனான்சியல் கிரைசிஸ் வரும்? சாதாரணமா ஒரு எஜுகேஷன், ஒரு சன்னா காலேஜுக்கு அனுப்பணும், ப்ரொஃபஷனல் காலேஜுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும், மெடிக்கல் எஜுகேஷன் அதெல்லாம் சொல்லவே முடியாது. இப்ப இன்னைக்கு crores டுகெதர் வச்சுக்கணும், அந்த அளவுக்கு காஸ்ட்லியா இருக்கு எஜுகேஷன். ஒரு பொண்ணு இருந்த கல்யாணம் பண்ண எவ்வளவு வேணும்? நிறைய பேரு பேரண்ட்ஸ் கல்யாணம் பண்றதுக்கு வீடு வித்துடுவாங்க, வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஒரே சொத்து, ஆனா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வீடு வித்து தான் கல்யாணம் பண்றாங்க. அது இன்னைக்கு ஃப்ரீடம் கிடையாது, ஃபைனான்சியல் ஃப்ரீடம் கிடையாது. அப்படியாது இன்னைக்கு நீங்க தேடி வர ஃப்ரீடம் ஃப்ரம் எம்ப்ளாய்மெண்ட் டு an entrepreneur, a risk-free business and working for yourself must definitely give you a better freedom. அதுக்காக you must be willing to work harder, longer hours, giving lot of people short term security விட மாட்டாங்க, for long term security. You have to give up short term security for long term security, responsibility for your life. ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு என்ன? annual increment, little rise, they are happy. காம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம், அதுல நீங்க முன்னேற முடியாது. டிஎக்ஸ்என்ல காம்ஃபர்ட் ஜோன்ல நீங்க முன்னேற முடியாது. அப்படியே அது இன்னைக்கு செட்டிங் அப் யுவர் ஓன் பிசினஸ், வெல்னஸ் பிசினஸ் ஃபார் யுவர் ஃப்ரீடம். இப்ப நீங்க ஃப்ரீடம் வாங்குறதுக்கு வெல்னஸ் இண்டஸ்ட்ரியா ஒரு பாதை அது யூஸ் பண்ணி முன்னேற முடியும். பெரிய பாதை, சின்ன பாதை கிடையாது. இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு யுவர் ஃபைனான்சியல் ஃப்ரீடம், வெல்னஸ் செக்டர். அதான் நான் சொன்னேன், ஒரு நல்ல தொழில். நிறைய பேருக்கு இது நல்ல தொழில் மைண்ட் செட்டே கிடையாது. ஏதோ இவங்களோ மோசடி பண்ற ஒரு செக்டர்ல இருக்கிற மாதிரி அவன மைண்ட் செட். அதுல இருந்தீங்கன்னா நீங்க 100 வருஷம் இருந்தாலும் இதுல முன்னேற முடியாது. அதனால்தான் முன்னேறல. அதனால்தான் சில பேர் பணம் பண்றாங்க, சில பேர் என்ன பண்றாங்க, அவங்கள செல்ஃப் கான்பிடன்ஸ், செல்ஃப் இமேஜ், செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப புவர். என்னன்னா ஏதோ ஒரு தில்லு முள்ளு பண்ற ஒரு தொழில இருக்கு. அதனால்தான் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வேரி சாஃப்ட்வேர் ட்ரைனிங் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வர மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. அவங்கள மைண்ட் செட்ல, அவங்கள இமேஜினேஷன், அவங்கள என்ன நினைக்கிறா அந்த பாதையிலே போயிட்டு அப்படியே பண்ணிட்டு அந்த தவறுகளே பண்ணிட்டு எகெயின் தவறுக்கு மேலே தவறுகள் மேல பண்ணிட்டு அது ஸ்பாயில் பண்ணிட்டு அப்படியே டிட்டீரியேட் பண்ணி பாதாளத்துல இறங்கிட்டு இருப்பாங்க. ஆனா ட்ரைனிங்கு வர மாட்டாங்க. எப்படி முன்னேற முடியும்? எஜுகேஷன், நோ லிட்ரஸி, ஜீரோ லிட்ரஸி, நெட்வொர்க் லிட்ரஸி, இண்டஸ்ட்ரி. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு அடிச்சு சொல்லிட்டு இருக்க இந்த தொழில் வித் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் த்ரூ கன்சியூமர் நெட்வொர்க் நல்ல தொழில். இன்னைக்கு நிறைய லைஃப் நீங்க சேஞ்ச் பண்ணலைன்னா நீங்க முன்னேற முடியாது. நீங்க ஒரு லைஃப் சேஞ்ச் பண்றீங்களோ, 2 பண்றீங்களோ, 10 பண்றீங்களோ, 100 பண்றீங்களோ, 1000 பண்றீங்களோ, லேக்ஸ் பண்றீங்களோ, அது உங்களுக்கு விட்டுது. இன்னைக்கு நம்ம சின்னதா ஒரு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் சென்னையில 2000, சின்ன மூவ்மெண்ட், ஹெல்த் மூவ்மெண்ட். அது என்ன வைஃப் பிடிவாதத்துல நின்றதுனால்தான் அவளை பின்னாலே நான் போக வேண்டி இருக்கிற சூழ்நிலை வந்துச்சு. நான் இனிஷியலி வாஸ் நாட் ரெடி இந்த மூவ்மெண்ட்ல. நான் வேற ஏதோ தொழில் பண்ணிட்டு இருந்தேன், கன்வென்ஷனல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டாக் மார்க்கெட் அனாலிசிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்சி எல்லாம் இருந்துச்சு. அதுலதான் நம்ம போயிட்டு இருக்க தவிர டிஎக்ஸ்என் இவ்வளவு கிளாஸ்மேட் டாக்டர் வந்துட்டு இது என்ன காளானு தான் நானும் சிரிச்சேன். நானும் ஃபர்ஸ்ட் காளானு சொன்ன உடனே பட்டன் மஷ்ரூம் இருக்க, ஒயிட் பட்டன் மஷ்ரூம் ஏதோ அது இப்ப எல்லாம் வீக்லி அது ஹார்வெஸ்ட் வருது. நான் கூட அதுல அதேதோ தொழில், அதேதோ பிசினஸ். அந்த மஷ்ரூம் இட் இஸ் a good business now, good rate is there. I used to read button mushroom, white button mushroom. இந்த மாதிரி ஒரு precious medicinal value 256 more elements இருக்கிற ஒரு ப்ராடக்ட் இருக்குது எனக்கு தெரியாது, யாருக்கு தெரியாது. அவர்தான் கந்த ரிசர்ச் பேப்பர் கொண்டு வந்து எங்க வீட்டுல டம்ப் பண்ணி போனார் எங்க ஸ்பான்சர்.
வீட்டுல கொண்டு போயிட்டு டம்ப் பண்ணி போனாரு. எல்லா இன்டர்நெட் ரிசர்ச் போட்டு இது என்ன வைஃப் அப்ப கிளினிக்ல ஃப்ரீ இருக்கும் போதெல்லாம் இது பாக்குறதுக்கு தான் வேலை. 1 மாசம் 2 மாசம் கிடையாது, பல மாசங்கள், 1 வருஷம் அனுப்புறதா. சம்திங் இஸ் தேர். ஷி வாஸ் வெரி சீரியஸ். அவளோட நேச்சர் ஒன்னு, நம்ப மாட்டான், நம்பிட்ட விட மாட்டான். அப்படியா என்ன என்ன கூட ஒரே வாட்டி பார்த்தது உள்ள என்ன பின்ன அப்படியாதான் கல்யாணம். அதான் சொன்னேன், நம்பிட்டா விட மாட்டான். அப்படியே அது கெனடர்மா கூட நம்புறதுக்கு அவ்வளவு ரெடி இருந்தில்ல. வீட்டிலே கெனதி காஃபி டீ அது இதெல்லாம் கொடுத்து போனாரு. குடிச்சோ, சம் டிஃபரன்ஸ் வி குட் நாட் இமீடியட்லி மேக் அவுட். மந்த்ஸ் டுகெதர் சாப்பிட்டான அப்புறம் இவ்வளவு ரிசர்ச் ரிப்போர்ட் பார்த்த அப்புறம் சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் தேர், சம்திங் இஸ் தேர், டே அண்ட் நைட் ஹாண்டிங் ஹர் மைண்ட். ஏதோ இருக்கு இதுல, ஏதோ இருக்கும், ஏதோ சம்திங் இஸ் தேர், நமக்கு தெரியாதது ஏதோ இதுல இருக்கு. அந்த ரிசல்ட் பார்த்தான அப்புறம் நோ லுக்கிங் பேக். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான் நம்ம இந்த டாக்டர் ரஞ்சன் நம்ம ஒரு ஃபியூ பீப்புள் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு பாருங்க 20 லட்சம் மெம்பர்ஸ், 150 நாடு மேல டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் மெயின்லி ஃப்ரம் இந்தியன் ரூட் போயிட்டு இருக்கு. 5000 6000 7000 டைமண்ட்ஸ் எவ்வளவு இருக்காங்க எனக்கே கணக்கு இல்லை, எனக்கு மறந்து போய். பிகாஸ் அவ்வளோ ஸ்பீட்ல நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் ஆர் பீயிங் ப்ரொடியூஸ்டு. Hundreds of thousands of lives have changed. 1500 கோடி டர்ன் ஓவர் பண்றா ஒரு ஹோல் பிக் நெட்வொர்க் ஹெல்த் மூவ்மெண்ட்ல நம்ம இன்னைக்கு நடத்திட்டு இருக்கோம். நம்ம டீம் அதெல்லாம் நீங்க எல்லாரும் பார்ட் ஆஃப் தட். உங்களுக்கு நிறைய பேருக்கு அது இன்னும் உணரல, தெரியல. அந்த உணர்வு இல்லை, நீங்க அவங்களுக்கே தெரியல என்ன நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பிசினஸ் செட்டிங் ஆஃப் யுவர் ஓன் பிசினஸ், ஒரு என்ன சொல்றீங்க, ஸ்மால் பிசினஸ், சிறு தொழில், ஸ்மால் பிசினஸ் தமிழ்ல என்ன சொல்றீங்க, சிறு தொழில். சிறு தொழில் நீங்க எடுத்தீங்கன்னா இதுக்கு மேல நல்லா இருக்கிற சிறு தொழில் எனக்கு தெரியாது. 500 ரூபாய் மெம்பர்ஷிப்ல உழைப்பு இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்னன்னா, ஏதோ லாட்டரி மென்டாலிட்டி இன் பிசினஸ், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரேஸ் மென்டாலிட்டி, சீட் ஆடுற மென்டாலிட்டி, கேசினோ மென்டாலிட்டி. ஏன்னா உட்கார்ந்துட்டு வந்துச்சு 500 ரூபாய் வருது போகுது, வந்துட்டா 2000 ரூபாய் பண்ணலாம், 2000 வந்தா 4000 பண்ணலாம். இந்த ஒரு மென்டாலிட்டில தான் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கு நிறைய பேர் என்டர் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கம்பெனிஸும் இருக்கு, அது நான் ராங்னு சொல்ல மாட்டேன். நிறைய பைனரிஸ் இருக்கு, நிறைய பிரமிட் ஸ்கீம்ஸ் இருக்கு, மணி சர்க்குலேஷன். அதுல என்ன டிஎக்ஸ்என் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி கம்பெனியும் மிக்ஸ் பண்றாங்க. இப்ப அது அவங்கள எஜுகேட் பண்ற வேலை உங்க கையில இருக்கு. டிஎக்ஸ்என் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில இருக்கு, டிஎக்ஸ்என் மெம்பர்ஸ் கையில இருக்கு. அது நீங்க சொசைட்டில எஜுகேட் பண்ண. இப்ப நல்ல தொழில் இருக்கு, கெட்ட தொழில் இருக்கு. நான் சொன்னேன் ஃபைனான்ஸ் கம்பெனில எவ்வளவு மோசடி நடக்குது உங்களுக்கே தெரியும். a few years back நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி கொலாப்ஸ் ஆனாங்க பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி மோசடி இருக்கிறது, ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து. அதே மாதிரி சுந்தரம் ஃபைனான்ஸ் மாதிரி கம்பெனி எவ்வளவு வருஷத்துல இருந்து இருக்கு, அது பிரைவேட் ஃபைனான்ஸ் கம்பெனி, எவ்வளவு வருஷத்துல இருந்து இருக்கு, மெனி டீகேட்ஸ். நல்ல கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு எல்லா ஃபைனான்ஸ் மோசடின்னு சொல்ல முடியுமா? நல்ல கம்பெனி இருக்காங்க, கெட்ட கம்பெனி இருக்கு. நல்ல தொழில் இருக்கு, கெட்ட தொழில். நல்லபடி தொழில நடத்தலாம், கெட்டதான வழியிலே கூட தொழில் நடத்தலாம். இன்னைக்கு டிஎக்ஸ்என் தொழில் பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல பாதையில போயிருக்கு. யாருக்கு நம்ம ஏமாத்தல, யாரோட கூட நம்ம சும்மா ராங் இன்ஃபர்மேஷனோ ஏதோ கொடுத்து திடீர்னு நீ பணக்கார அப்படி யார சொல்லியிருந்தாங்கன்னா அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவரங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நம்ம தெளிவா அது பேசிருக்கோம். தொழில் பண்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஹெல்த் வேணான்னு சொல்றவங்களுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்காக சாப்பிடுங்க.
இல்ல எனக்கு ஹெல்த் வேணாம், தொழிலும் வேணாம், பிசினஸ் வேணாம்னு சொன்னாங்கன்னா ஏதாவது சொசைட்டிக்கு நல்லா பண்ணிட்டு கையை காமிங்க. உங்களுக்கு வேணும்னா சொசைட்டிக்கு வேணும் தான் சொல்லிட்டு இன்னைக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங், ரெஃபரன்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ல ப்ராடக்டா மூவ் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிருக்கோம். அப்படி அது இன்னைக்கு இது ஒரு நல்ல தொழில், நல்லா வழியில வந்திருக்கோம், நல்லா ஒரு சிஸ்டம்ல இருக்கும்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உங்க ஆட்டிடியூட் என்ன இருக்கு அது சரிப்படுத்திக்கணும். நிறைய பேருக்கு ஆட்டிடியூட் இந்த தொழில சரியில்லை. இந்த தொழிலோட ஃபவுண்டேஷனே, எல்லா ஃபவுண்டேஷனேனா உங்க மனோ பார்வை. நீங்க எந்த பார்வையில பாக்குறீங்க அந்த பார்வையில தான் உங்களுக்கு இந்த தொழில் கண்ணுக்கப்படும். அந்த பார்வையில தான் பாக்குறீங்க, அந்த வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. தவறான பார்வையில பாத்தீங்கன்னா தவறான வழியில நீங்க தொழில் நடத்திட்டு இருக்கீங்க. Are you ready to enter the dragon? The DXN is the dragon. உங்களுக்கு இந்த மாதிரி டிராகன் உங்க வாழ்க்கையில கிடைக்காது. You must be willing to enter. Bruce Lee, you must be a real Bruce Lee in DXN. You want to be successful. A DXN is a emerging dragon in the wellness sector. அது ஆதாரத்தோட உங்க முன்னாலே நான் இன்னைக்கு வைக்க போறேன். நிறைய பேருக்கு DXN எந்த அளவுக்கு growth ஆயிருக்கு, DXNல எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கைய மாத்திக்க முடியும், DXNல எவ்வளவு பெரிய லெவலுக்கு நீங்க போக முடியும், DXNல எவ்வளவு பெரிய லெவல்ல சம்பாதிக்க முடியும்தே இன்னும் கூட தெரியல. அதுதான் பிரச்சனை, அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு அது தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க 2 வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 இருக்கலாம், 10 இதுக்குள்ள நீங்க பெரிய லெவல்ல இதா கொண்டு போயிருப்பீங்க. பெரிய லெவல்ல சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம் வந்து ப்ரூவன் இன்னைக்கு ரேட்டிங் நம்ம கொடுத்துட்டு இல்ல, DXNக்கு ரேட்டிங் நம்ம கொடுத்துட்டு இல்ல. இது குளோபல் டாப் 100 direct selling companies published by World Federation of Direct Selling Association under with this direct selling news, and it is monthly publication. 100th year celebration of direct selling industry in America. 100 கம்பெனியா தேர்ந்தெடுத்தாங்க. by not World Federation of Direct Selling Association, not direct selling news, third party independent rating agencies. 10,000 கம்பெனி டாட்டால